அப்போ அவங்களோட நாடோடி மன்னன் படத்தோட படப்பிடிப்பு தான் அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. எம்ஜிஆர் தயாரிச்சு இயக்கி நடிச்ச நாடோடி மன்னன் படத்துல கதாநாயகி பானுமதி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. படத்துல பாடுறது, வசனம் பேசுறதுன்னு எல்லாத்துலயுமே பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இதனால பானுமதியோட ஒத்துழைப்பு சரியா அமையல. ஒரு பாடலுக்கும் சில காட்சிகளுக்கு மட்டும் சரோஜா தேவியை தேர்வு செஞ்சு எடுத்து முடிச்சிருக்காங்க எம்ஜிஆர். ஒரு கட்டத்துல பானுமதியை வச்சு தொடர்ந்து எடுக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கதாபாத்திரம் ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சியோட நிறுத்திட்டார் எம்ஜிஆர். பானுமதியோட கதாபாத்திரத்தை இறந்தது போல எடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு. இது தொடர்ந்து 2ஆம் கதாநாயகியா யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற யோசனையில இருந்த எம்ஜிஆருக்கு எழுத்தாளர் ரவீந்தர் சரோஜா தேவிய அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்களே கதாநாயகியா நடிக்க வச்சிடலாம், அவங்களோட கதாபாத்திரத்துக்கு வேற யாரையாச்சும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது சரி அப்படின்னு உணர்ந்த எம்ஜிஆர் சரோஜா தேவிய கதாநாயகியா அறிமுகப்படுத்தினாரு. சரோஜா தேவி நடித்த காட்சிகளை வேற நடிகையை வச்சு மறுபடியும் எடுத்திருக்காரு. நாடோடி மன்னன் படம் சரோஜா தேவிக்கு வெற்றி படமா இருந்தாலுமே அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சாலுமே அவங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை பெற்று தந்த படமா ஸ்ரீதரோட கல்யாண பரிசு படம் அமைஞ்சது. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.